ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் புக்கில் சீஸ்லிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சீஸ்லிங்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் மைதா, 1/2 கப் துருவன சீஸ், 2 டீஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர் பட்டர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கை வச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதோட கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 கப் பால் சேர்த்து பிசைய ஆரம்பிச்சிடலாம். பால் பத்தலைன்னா இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக ஒட்டாமல் வர வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ இதை நல்லா தின் ஷீட்டாக உருட்டிக்கோங்க. கல்லில் ஒட்டாமல் வர்றதுக்கு கல்லில் நல்லா மைதா மாவு ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. தின்னா உருட்டினதும் ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடான உடனே இதை பேட்சாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. சீஸ்லிங்ஸ் ஃபஸ்ட்டு பஃப் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சுக்கோங்க. சீஸ்லிங்ஸ் நல்லா கலர் வந்ததும் இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சா சீஸ்லிங்ஸ் ரெடி. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.